வணக்கம் நண்பர்களே. பினாமி கட்சிகள் அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் பேசியிருக்காரு. அதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். தமிழகத்தில் இந்த மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன், பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் ஆரம்பித்தார். ஏன் ஆரம்பித்தார், யார் ஆரம்பிக்க சொன்னார் தெரியுங்களா? அவங்க பின்புலத்தை சொன்னால் எனக்கு ஆபத்து, நீங்களா சூஸ் பண்ணி கேஸ் பண்ணிக்கிங்க. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேனாரு, வந்தால் தங்களுடைய ஓட்டு போயிடும். அதனால் நடிகர் கமல்ஹாசனை இறக்கி விட்டு அந்த ஓட்டுகளை பிரிப்போம் அப்படின்னு ஒரு கட்சி முயற்சி பண்ணுச்சு. அதுக்காக பணம் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த பினாமி கட்சி தான் மக்கள் நீதி மையம். பிற்பாடு அவர் எங்கே சேர்ந்திருக்காரு என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க. இது ஒன்று. அடுத்து விஜய், நடிகர் விஜய், அவர் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தார். அதுவும் பினாமி கட்சி தான். அவரை கூட்டு முக்கியமானவங்க கேட்டாங்க, என்ன எத்தனை படப்பா நடிப்பேன்னு. ஒரு 2-3 நடிப்பேன், படத்துக்கு எவ்வளோப்பா வாங்குவேன்? 250 கோடி ஆகி 2 படம் 500 கோடி அப்படின்னாங்க. 500 கோடி அட்வான்ஸ் தரோம், 500 கோடி வச்சுக்க, 250 கோடி அட்வான்ஸு, அப்போ உனக்கு கட்சி பேரையும் தர்றோம் ஆரம்பினாங்க. ஆரம்பித்து ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான கட்சியுடைய ஓட்டுக்களை பிரிக்க சொன்னாங்க. அப்படி செஞ்சு அவரை பிரபலப்படுத்தி விட்டாங்க. அவருக்கு ஈகோ அதிகம், அதனால் அவர் பிரபலத்தை பயன்படுத்திக்கிட்டார். அவருக்கு ஓய்வு அந்த வவுச்சர் நம்ம சொல்லுவாங்க, பாதுகாப்பு அதிகம். வவுச்சர் பாதுகாப்பு. இப்போ 40 பேர் கரூரில் இறந்ததுக்கப்புறம் துணை இராணுவம் பாதுகாப்பு புரிஞ்சுக்குங்க. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அது சரி. இப்படி பினாமி கட்சிகள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 எம்எல்ஏவை எங்களுக்கு அனுப்புவாங்க. இவரை அனுப்பிச்சிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கம்பாங்க, பணம் வாங்கிக்குவாங்க. அவரையும் சம்பாதிக்க பார்க்குறான். நம்ம பொழப்புத்தனத்தை பாருங்க ப்ரோ. போய் வேணாம், அதை விட்டு நம்ம ஏன் சாகணும்? நம்ம வயிற்று பசிக்கு சோறு வேணும், நம்ம அம்மா அப்பாவை காப்பாற்றணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், வாழணும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். பினாமி கட்சி தெரிஞ்சுக்கங்க. எச்சரிக்கையாக இருப்போம்.